சாரதா, சாரதா. சுகந்தி, எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன். எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். சித்து எல்லாம் எப்படி இருக்கான்? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் சுகந்தி. ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. வெயிட்ட வச்சுட்டு நின்னுட்டு இருக்க. ஐயோ சாரி குடு. உட்காரு. ரொம்ப நேரம் டிராவல் பண்ணதால டயர்டா இருக்கு. ஆமா. அப்புறம் சுகந்தி, எங்க சித்துவ காணோம்? அவன் ஆபீஸ் விஷயமா கோயம்புத்தூர் வரைக்கும் போயிருக்கான். நீ இரு, நான் உனக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம், பேசிட்டு போ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உன்னை பாத்திருக்கேன். சொல்லு சுகந்தி, என்ன திடீர்னு சென்னைக்கு வந்திருக்க? அது செக்ரட்டரியேட் ஆபீஸ்ல ஒரு வேலை இருந்தது. ஒரு நாள்ல முடிக்க வேண்டிய வேலை. இங்க வந்து பார்த்தா அது 10 நாள் ஆகும் போல இருக்கு. சரி, ஹோட்டல்ல தான் ரூம் எடுத்து தங்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு பொம்பளை 10 நாள் எல்லாம் ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குனா நம்ம ஊரை பத்தி தெரியும்ல, ஏதாவது தப்பா பேசுவாங்களோன்னு தான் பயமா இருக்கு. என்ன பேசுற நீ? நான் இங்க இருக்கும்போது நீ ஏன் போய் ஹோட்டல்ல தங்கணும்? நாம என்ன அப்படியா பழகிருக்கோம்? நீ இங்கேயே தங்கிக்க சுகந்தி. அதுக்கு இல்ல சாரதா, ஏதோ 1 நாள் 2 நாள்னா தங்கலாம். 10 நாள் தங்குறதுன்னா இதுல எனக்கு என்ன சிரமம் இருக்கு? நீ எத்தனை நாள் வேணாலும் தங்கிக்க. இது உன் வீடு மாதிரி. இன்னும் சொல்ல போனா வர 25ஆம் தேதி என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். ஓ, ஊருக்கு வந்து உங்க எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்து அழைக்கலான்னு நினைச்சேன். நல்ல வேலை, அதுக்குள்ள நீயே வந்துட்ட. கல்யாணம் வரைக்கும் நீ இங்கேயே இருந்து கூட மாட எனக்கு ஒத்தாசை பண்ணி கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் பொறுமையா ஊருக்கு போ சுகந்தி. எனக்கு சொல்லவா வேணும் சாரதா? உன் பையனோட கல்யாணம் என் பையனோட கல்யாணம் மாதிரி எப்படி இருந்து முடிச்சு கொடுத்துட்டு போறேன்னு மட்டும் பாரு. ஆமா, உங்க மாமியார் ஆண்டாள் அம்மாவும் நீயும் இப்போ பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல, சமரசமா தானே போறீங்க? எப்படி சமரசம் ஆகுறது? அவங்க கொஞ்சமாவது நல்லவங்களா மாறினாதானே. அவங்க இன்னும் எப்பவும் போல அதே வில்லித்தனத்தோட தான் இருக்காங்க. என்ன சாரதா இப்படி சொல்லிட்ட? சித்துக்கு கல்யாண வயசு வேற வந்துருச்சு. இப்பயாச்சும் கொஞ்சம் இறங்கி வந்து பேசலாம்ல. எங்க இறங்கி வர்றது? அவங்களுக்கு என்ன மட்டும் பிடிக்காதுன்னு இல்ல, சித்துவையும் சுத்தமா பிடிக்காது. ஐயோ, அப்படியா? ஆமா சுகந்தி, என்ன இருந்தாலும் என் பையன் அவங்க பேரன் தானே. அந்த நினைப்பு கொஞ்சம் கூட இல்லாம என்ன பழி தீக்கிறதுக்காக எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன்னு என்கிட்டயே சவால் விட்டுருக்காங்கன்னா பாத்துக்க. என்ன ஒரு மனுஷி அவங்க! இத்தனை வருஷம் ஆகியும், அதுவும் சொந்த பேரனோட கல்யாணம் ஆகுற டைம்ல கூட கொஞ்சம் கூட இறங்கி வந்து பேசலன்னா எப்படி? அவங்க கடைசி வரைக்கும் மாறவே மாட்டாங்க. அவங்க மாறுற ஜென்மமும் கிடையாது. சரி சாரதா, நீ ஒன்னும் கவலைப்படாத. என்ன, உன் பையனோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அதையும் மீறி உன் மாமியார் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், அவங்கள நான் பாத்துக்கிறேன். அவங்க பேச்ச விட சுகந்தி. வா தென்றல். சுகந்தி, இவதான் என் பையனை கட்டிக்க போற பொண்ணு. பேரு தென்றல். ஓ, இவதான் அந்த தென்றலா? இவ கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தான் ஆண்டாளம்மா நம்மள இங்க வர வச்சிருக்காங்களா? வணக்கம்மா. அம்மா, இங்க எங்களை சந்திச்சாலே ரொம்ப முக்கியமான விஷயமா தான் இருக்கும். என்ன விஷயம் சொல்லுங்கம்மா. இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு தெரியுதா? இந்த பொண்ணு தானே உங்க பேரன் கல்யாணம் பண்ணிருக்காரு. ஆமா, பேரு நீலா. தெரியுமா? இவளை நீங்க யாருக்கும் தெரியாம கடத்தணும். ஏய், கடத்துறது மட்டும் இல்ல, ஆளையே காலி பண்ண. அம்மா, இந்த பொண்ணு உங்க வீட்டு மருமக. இந்த பொண்ணு எதுக்கு? இவ என் வீட்டு மருமகங்கிறது நீ சொல்லித்தான் எனக்கு தெரியணுமா? நான் சொல்றத உங்களால செய்ய முடியுமா முடியாதாங்கிறத மட்டும் சொல்லுங்க. என்னடா பண்ணிடலாமா?
ம், முடியுமா? கருப்பையா, நீ போ. இந்தா, இது அட்வான்ஸா வச்சுக்கோ. இவளை எப்ப கடத்தணும், எப்ப இவ கதைய முடிக்கணுங்கிறத நான் அப்புறமா சொல்றேன். சரிங்கம்மா. இப்ப கிளம்புங்க. வரமா வரமா வரும். அம்மா, ஆ, இந்த தென்றலுக்கும் சித்துக்கும் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நான் இங்கிருந்து என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதுபடியே நான் செஞ்சிடுவேன். ஏன் அவசரப்படுற? கல்யாணத்துக்கு தான் இன்னும் நாள் இருக்குல்ல. அந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தணுங்கிறத நான் பொறுமையா உனக்கு சொல்றேன். இப்போதைக்கு எந்த குழப்பமும் இல்லாம அந்த சாரதா வீட்ல போய் நீ செட்டில் ஆயிட்டியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் கால் பண்ணேன். அதெல்லாம் நல்லபடியா செட்டில் ஆயிட்டமா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஆ, அப்புறமா நான் நினைச்ச காரியத்தை நல்லபடியா முடியற வரைக்கும் நான் இங்கிருந்து போகவே மாட்டேம்மா. உன் வார்த்தையை கேட்கும்போது நான் நினைச்சது இப்பவே நடந்துட்ட மாதிரி சந்தோஷமா இருக்கு சுகந்தி. அம்மா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் எல்லாத்தையும் உங்களுக்காக முடிச்சு வைக்கிறேன். சரியாம்மா? சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஏய் சாரதா, என்ன மீறி நீ உன் பையனுக்கும் தென்றலுக்கும் கல்யாணத்தை நடத்துறியா? இல்ல நான் அதை நடத்ததான் விட்டுருவேன். அந்த கல்யாணத்தை நிறுத்த ஏற்கனவே நான் ஊர்ல கந்தசாமியை ஏற்பாடு பண்ணிட்டேன். இப்போ உன் வீட்டுக்குள்ள சுகந்தியும் அனுப்பி வச்சுட்டேன். இது மட்டும் இல்ல, இன்னும் என்கிட்ட நிறைய பிளான். அதை எல்லாத்தையும் மீறி எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துறேன்னு நானும் பாக்குறேன். சொல்லுங்க. என்ன சிவானி, உன் குரல்ல ஒரு பதட்டம் தெரியுது. ஏன், என்னாச்சு? அங்க ஏதாச்சும் பிரச்சனையா? ஆமா, ஒரு சின்ன பிரச்சனை. என்னம்மா சொல்ற? என்ன பிரச்சனை? ஒருவேளை சித்துவுக்கு நம்ம திட்டம் எல்லாம் தெரிஞ்சு போச்சா? இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. இது வேற. வேற என்ன? என்ன? எங்க FM பிரான்ச்சோட பில்டிங் ஓனருக்கு 2 வைஃப். ரெண்டாவது வைஃபோட பையன் லீஸ் அக்ரிமெண்ட்ல தன்னோட பேரையும் சேர்க்க சொல்லி அடிக்கடி வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் கிட்ட காம்ப்ரமைஸ் பேசும்போது கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அவன் மறுபடியும் வந்து கலாட்டா பண்ணுவான்னு தான் தோணுது. அப்படி ஏதாவது நடந்தா அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். ஓ, அப்படியா? சரி, அதை விடுங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் சித்துவ தனியா இவ்ளோ தூரம் கூட்டிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க. அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி சித்துவ எப்படியும் நான் ஏன் கிட்ட சரண்டர் ஆக வச்சிருவேன். இந்த விஷயம் சித்து அம்மாக்கு மட்டும் இல்ல, தென்றலுக்கும் தெரியணும். அப்பதான் தென்றல் சித்துவ சந்தேகப்பட்டு அவளாவே கல்யாணத்தை நிறுத்திடுவா. நான் உங்களுக்கு அட்ரஸ் அனுப்புறேன். நீங்க காலையில சித்துவோட அம்மாவையும் தென்றலையும் கூட்டிக்கிட்டு நேரா இங்க வந்துருங்க. நீங்க இங்க வரும்போது சித்து முழுசா ஏன் கண்ட்ரோலுக்கு வந்துருவாரு. நீ மட்டும் இத சரியா செஞ்சுட்டனா நான் முறைப்படி சித்துவ என் பேரனா ஏத்துக்கிட்டு அவனை உனக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லாம என் சொத்துல 1/4 பங்கு உன் பேர்ல எழுதி வைக்கிறேன். எனக்கு ஆல்ரெடி சொத்தெல்லாம் நிறைய இருக்கு. அதனால சொத்தெல்லாம் எனக்கு வேண்டாம். சித்து மட்டும் எனக்கு ஹஸ்பண்டா கிடைச்சா போதும். கண்டிப்பா சித்துவுக்கு நீதான் பொண்டாட்டி. சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சொல்லுங்க லாயர் சார், இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம்? மேடம்,
லீகலா பார்க்கணும்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்த பில்டிங் ஓனர் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பையனுக்கு தான் சொந்தம். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதனாலதான் அவர் பேர்ல டாக்குமெண்ட் ரெக்கார்ட் ஆயிருக்கு. பட் செகண்ட் ஒய்ஃபோட பையன் பரத், அவரு கொஞ்சம் வில்லங்கமானவரு. அவரும் என் கிளைண்ட் தான். ஆனா அவருக்கு லோக்கல்ல பெரிய பெரிய ஆளெல்லாம் தெரியும். அதனால அவரை பகச்சிக்கிறதுங்கிறது அவ்வளவு நல்லதில்ல மேடம். என்ன சார், பிரச்சனையை சால்வ் பண்ண ஏதாவது ஐடியா கொடுப்பீங்கன்னு பார்த்தா நீங்க உங்க கிளைண்ட் பரத்துக்கு சப்போர்ட் பண்ணி என்ன பயமுறுத்த ட்ரை பண்றீங்க? இல்ல மேடம், பயமுறுத்துற மாதிரி பேசல மேடம். இருக்கிற ஃபேக்ட தான் சொன்ன மேடம். என்ன ஃபேக்ட்? அதான் மேடம், பரத் சாருக்கு லோக்கல்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி மேடம். இருக்கிற அரசியல்வாதிகள்ல இருந்து பெரிய பெரிய ரவுடிகள்லாம் அவருக்கு தெரியும் மேடம். அதனால அனாவசியமா ஏன் அவரை பகச்சிக்கணுமேனு சொன்ன மேடம், அவ்வளவுதான். சுத்தி வளைக்காம என்ன சொல்ல வரீங்கன்னு சுருக்கமா சொல்லுங்க. மேடம், பில்டிங் ஓனரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பையன் இப்ப துபாயில இருக்காரு. அவர் நாளைக்கோ நாளை மறுநாளோ இங்க வர்றதா இருக்காரு. அவர் வந்த உடனே அவரோட சேர்ந்து பரத் சாரையும் உட்கார வச்சு நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து பேசி அந்த அக்ரிமெண்டோட லீஸ 2 பேர் பேர்லயும் மாத்தி எழுதிட்டோம்னா லாயர் சார் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுன்னு சொல்றாரு மேடம். கரெக்ட் தான் மேடம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல மேடம், அந்த பரத் இந்த பக்கம் வராம இருக்கிறதுக்கு நீங்க ஏதாவது ஐடியா கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியாவே வராது போல. ஏன்னா பரத் உங்களோட கிளைண்ட் ஆச்சே, நீங்க அவருக்கு தானே ஃபேவரா இருப்பீங்க. அப்படிலாம் இல்ல மேடம். நீங்க நினைக்கிற மாதிரி பரத் சார் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல மேடம். அவரு யாரா வேணா இருந்துட்டு போட்டோம், எனக்கு பயம் இல்ல. அக்ரிமெண்ட் ஆல்ரெடி இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. அதை யாருக்காகவும் சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த பரத் என்ன அடிச்சு காயப்படுத்திருக்கான். இந்த ஒரு காரணத்தை வச்சு நான் அவன் இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா? இல்ல கதவை உடைச்சிட்டு வருவா. கதவை தரடி. வாடா அடியாளு, நீ எங்கதான் இருக்கியா? இன்னைக்கு உன்னையும் பாஸையும் கொல்லாம விட மாட்டேன். ஏய், மரியாதை போயிடுங்க. நான் இருக்கிற கோவத்துல ஒன்னெல்லாம் அடிச்சே கொண்டு. அப்படியா? எங்க அடி பாக்கலாம்? அட்ரா அட்ரா. ஆபீஸ்ல நீ என் மேல கை வைக்கும் போது கொஞ்சம் சந்துட்டேன். இப்ப தொடரா பாக்கலாம். இத பாரு, வேண்டாம். அனாவசியமா இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. ஏற்கனவே உன் மேல போலீஸ் கேஸ் இருக்குல்ல. சொன்னா கேள், போயிடுங்க. ஏய், முதல்ல என் மேல கைவிட பாக்கலாம். நீ ஒரு ஆம்பளியா இருந்தா என் மேல கைவிட பாக்கலாம். அங்க என்னமோ பெரிய ஹீரோ மாதிரி சீனா போட்ட. இப்ப நான் அமைதியா நிக்கிறேன். ஓ, கத்திய பார்த்துதான் பயன்ட்டியா? இந்த கத்திய வச்சு அவளை உன் கண்ணு முன்னாடி எப்படி கொல்றன் பாடுறா. சித்து, அவன் மூச்சு விடல. சித்து ஒரு வேலை செத்துட்டானோ? நீங்க வேற மேடம், லைட்டா மயக்கத்துல தான் இருக்கான். முதல்ல போலீஸுக்கு போன போடுங்க. அதுக்கு முன்னாடி சேஃப்டிக்கு கயிறு போட்டு கட்டிடலாம். கட்டுறதுக்கு கயிறு ஏதாவது இருக்கான்னு பாருங்க. சரி, அந்த டிராப்ல பாருங்க. ஏய், நீங்க 2 பேரும் இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள உங்களை கொல்லாம விட மாட்டா. என்னாச்சு? இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? இன்னும் தூங்கலையா? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? சித்துவ நினைச்சா எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குப்பா. என்னம்மா சொல்ற நீ? நீ தானம்மா மாப்பிள்ளையோட சிறுத்தையும் போறான். அதனால அந்த சிவானிய நினைச்சு எனக்கு எந்த பயமும் இல்லன்னு சொல்லி தானே மாப்பிள்ளைய கோயம்புத்தூருக்கு அமைச்சிருக்க. அப்புறம் இப்ப என்ன குழப்பம் உனக்கு? அது இல்லப்பா, நேத்து நைட்டு நான் சித்து கிட்ட வீடியோ கால் பேசும்போது திடீர்னு அந்த சிவானி நடுவுல போந்து சித்துவுக்கு ஐஸ்கிரீம் ஊட்டி விட்டப்பா.
அந்த பொண்ணை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல தென்றல். அவ ஏதோ வேணும்னு உன்னை வெறுப்பேத்துறதுக்காக அப்படி பண்ணிருப்பா. சரி அத விடுங்க. ஆனா இன்னைக்கு காலையில இருந்து இப்ப வரைக்கும் சித்து என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறான். அவன் எனக்கு ஒரு போன் கூட பண்ணல. சரி, நானா கால் பண்ணதுக்கும் ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் கூட பண்ணாம நான் சிவானி மேடம் கூட இங்க பிஸியா இருக்கேன்னு போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியும் நான் அவனுக்கு போன் பண்ணேன். அப்ப அவன் நம்பரு பிஸியா இருந்துச்சு. யார்கிட்டயோ ரொம்ப நேரம் பேசிட்டு தான் இருந்தான். ஆனா என் கால் வர்றத அவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். நான் மறுபடியும் அவனுக்கு கூப்பிட்டு பார்த்தா அவன் போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சரி, அவனுக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சிறுத்தைக்கு கால் பண்ணி பார்த்தா அவன் என்னடான்னா குடிச்சிட்டு கண்ணா பின்னான்னு உளறிட்டு இருக்கான். இப்ப நான் என்னப்பா பண்றது? அங்க என்னதான் நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. டென்ஷன்ல என் தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. தென்றல், பதட்டத்துல பார்த்தா நம்மளோட நிழல் கூட நம்ம கண்ணுக்கு பேய் மாதிரி தெரியும். அது நம்மள பயமுறுத்தும். உண்மையில மாப்பிள்ள ஏதோ வேலை விஷயமா பிஸியா இருப்பாருமா. நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காம சீக்கிரம் வந்து தூங்கு. சொன்னா கேளு. இந்த வாடை காத்து உனக்கு ஒத்துக்காது. வா, உள்ள போய் படு. வா, அப்பா நான் சொல்றேன்ல, எந்திரி. வா. சித்து, இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு சித்து. அதெல்லாம் ஒரு தப்பும் இல்ல. தென்றல் இல்லையா? போங்க அந்த பக்கம். தென்றல், சாரி தென்றல். இந்த சிவானி ரொம்ப மோசம். நான் எப்பவுமே உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் தென்றல். கழுத்துல தாலிய கட்டி இவளை நீ உன் பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நீ இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முடியும். இல்ல நானே உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். இவ கழுத்துல தாலி கட்டுறதுக்கு நீ சம்மதிக்கிறியா இல்லையா? சம்மதிக்கிறேன்னு சொல்லுடா. இவன் கிட்ட எதுக்கு சம்மதமானலாம் கேட்டுட்டு இருக்கீங்க? அதான் சாட்சிக்கு நானும் சாரதாத்தையும் இருக்கோம்ல. எங்க முன்னாடியே இந்த கல்யாணம் நடக்கட்டும். நானே போய் தாலிய வாங்கிட்டு வரேன். தென்றல், என்ன சிவானி, தாலி வாங்க போனவ எதுக்கு தாப்பா போட்டான்னு பாக்குறியா? என்ன இருந்தாலும் நீ என்னோட சீஃப் ஆபீசர்ல. என் கையால நீ அற வாங்கறத அடுத்தவங்க பாத்திர கூடாதுல்ல. வாடி. ஏய், யார் மேலடி இப்படி ஒரு பழிய போடுற?
மேடம், விடுங்க விடு தென்றல். சித்து. உன் மேல இப்படி ஒரு பழிய போட்டா என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? ஏண்டி, ஆ? யாரு மேலடி இப்படி ஒரு பழிய போடுற? இவன் என்னோட சித்தோடி. நீ சித்து மேல இப்படி ஒரு பழிய போட்டா நான் அதை நம்பிடுவேனா? நேத்து ராத்திரி ஓ நிலைமையில நான் இருந்திருந்தா கூட சித்து என்கிட்ட தப்பா நடந்திருக்கவே மாட்டான். அப்படிதானே சித்துவை என்கிட்ட இருந்து பிரிச்சு நீ அடையணும்னு ஆசைப்பட்ட. அதுக்கு இந்த அம்மாவையும் கூட்டி சேர்த்துக்கிட்டு இப்படி ஒரு நாடகத்தை ஆடுறீங்களா? ஏய், என்னடி பேசிக்கிட்டு இருக்க? இவன் இவளை கெடுத்தாங்கிறதுக்கு என்கிட்ட வீடியோ ஆதாரமே இருக்கு. அத கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமும் எப்படி உன்னால இவனுக்கு வக்காலத்து வாங்க முடியுது? அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் சித்துக்கு இவ்ளோ ஸ்ட்ராங்கா வக்காலத்து வாங்குறேன். சித்து இவ்வளவு வலுக்கட்டாயமா கற்பழிச்சா அப்படின்னு சொல்றீங்களே, அந்த சம்பவத்தை வீடியோ எடுத்தது யாரு? சொல்லுங்க, வீடியோ எடுத்தது யாரு? சித்துவா இல்ல இவளா? இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் எடுத்திருந்தாலும் எடுத்தவங்க கையில கேமரா இருந்திருக்கணும்ல. அந்த வீடியோல பார்த்தா இவங்க 2 பேர் கையிலயும் எந்த கேமராவும் இல்ல, மொபைல் போனும் இல்ல. அப்போ அந்த வீடியோவை எடுத்தது யாரு? வேணும் நீ சித்து பேரை டேமேஜ் பண்ணி அவனை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக நீங்க 2 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு இந்த ரூம்ல ஆல்ரெடி கேமராவை செட் பண்ணி வச்சிருக்கீங்க. இத கூட புரிஞ்சுக்க முடியாத முட்டாளா? புரியுது. அப்புறம் ஏன் நான் சென்னையில இருந்து கிளம்பும் போது எது நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அது நடந்துருச்சேன்னு சொல்லி பதர்னு பாக்குறீங்களா? உங்களோட இந்த கேவலமான பிளான்ல அப்படி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கதான் நான் அப்படி சொன்னேன். போய் சொல்ற இவங்களே எந்த உறுத்தலும் இல்லாம இங்க நிக்கிறப்ப நீ உண்மைதானே பேசிட்டு இருக்க? அத கெத்தாவே சொல்லுடா. சித்து, இப்பவாது புரிஞ்சுக்கிட்டியா இவ எப்படிப்பட்ட கேடு கெட்டவன்னு? இனிமேலாவது இவள உன் சீஃப் ஆபீசர் அப்படின்னு சொல்லி இவ சொல்றதுக்கெல்லாம் மண்டைய ஆட்டிட்டு இருக்காத. நம்ம குடும்பத்துல இவ நிழல் பட்டாலே பாவம். ஏய் ஏய், என்ன சவுண்டு? பொண்ணுன்னு பாக்குறேன், இல்ல அடிச்சே கொன்றது. இப்ப தென்றல் மட்டும் என்ன புரிஞ்சுக்காம இருந்தா இந்நேரம் என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? நீங்களா மனுஷங்களா? உங்களை பார்க்க அப்படியே அருவருப்பா இருக்கு. தென்றல், இவங்க பேச்ச நம்பி நான் கூட 2 செகண்ட் என் புள்ளைய தப்பா நினைச்சிட்டேன். ஆனா என் பையன் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்கியே. நீ என் மருமகளா வரதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நீ இவனுக்கு பொண்டாட்டியா வரதுக்கு என் புள்ளையும் கொடுத்து வச்சிருக்கணும். என் புள்ள கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன்னு என்கிட்ட சவால்லாம் வெட்டிங்கல்ல, அந்த சவாலை நிறைவேத்த எவ்வளவு சீக்கிரம் தயாராவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க 2 பேரும் என்னதான் திட்டம் போட்டாலும் என்னையும் சித்துவையும் பிரிக்கவே முடியாது. வா சித்து. அப்போ ராத்திரி உனக்கும் அவனுக்கும் ஒண்ணும் நடக்கலையா? ஆமா, உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அவ்ளோ போதையிலையும் சித்து தெளிவாதான் இருந்தான். அவனை மடக்கிறதுக்கு நீங்க போட்டு கொடுத்த மொக்க பிளான் தான் சொதப்பிடுச்சு. போயும் உங்ககிட்ட பிளான கேட்டு பாருங்க, என்ன சொல்லணும்?
சொல்லுங்க ஆகாஷ். தென்றல், பாட்டி உங்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அந்த சிவானி கூட சேர்ந்து என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு இப்பதான் நான் கேள்விப்பட்டேன். பாட்டி ஏன் தான் உன் மேல இவ்வளவு வெஞ்சன்ஸா இருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்லை தென்றல். எனக்கே ரொம்ப அவமானமா இருக்கு. தென்றல், என் பாட்டி சார்பா நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். சாரி. ஆகாஷ், நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? உங்க பாட்டி நல்லவங்களா மாறினா போதும், எல்லாரும் நிம்மதியா இருப்போம். நீ கவலைப்படாத தென்றல். என் பாட்டியால உன் கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். இது விஷயமா நான் சித்துக்கிட்ட கூட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இத பத்தி சித்துக்கிட்ட பேசுறதுக்கு எனக்கே ரொம்ப அவமானமா இருக்கு. ஏன்னா என் பாட்டி அவ்வளவு மோசமா நடந்திருக்காங்க. சரி, நான் சித்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிருத்தேன். சரி விடுங்க ஆகாஷ், உங்க பாட்டி பண்ண தப்புக்கு நீங்க ஏன் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும்? நீங்க என் தங்கச்சி நிலாவை நல்லபடியா பாத்துக்கோங்க, அதுவே எனக்கு போதும். சரி ஆகாஷ், நான் வச்சிடுறேன். சரி. உங்களுக்கு என்ன விட என் அக்கா தான் ஸ்பெஷல்ல. எதுக்கு முறைக்கிறீங்க? நான் உண்மையை தானே சொல்றேன். என் வாழ்க்கையை விட என் அக்கா வாழ்க்கை மேலதான் அக்கறை ஜாஸ்தி. ஆமா, அக்கறை தான். என்ன போ அக்கா உன்ன மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப நல்லவன். அதான் தென்றலோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் ரொம்ப அக்கறைப்படுறேன். எங்க உங்க அக்கா கிட்ட இருக்கிற நேர்மையும் உண்மையும் உங்ககிட்ட கொஞ்சம் கூட இல்லையே? இல்ல, ரெண்டு பேரும் ஒரே வயத்துல தான் பிறந்தீங்களான்னு எனக்கே டவுட்டா இருக்கு. உன்ன போய் நல்லவன்னு நான் நம்பினேன் பாரு. புத்தியை எதால அடிச்சுக்கணும்னு எனக்கே தெரியல. கட்டின பொண்டாட்டி மேல உங்களுக்கே இவ்வளவு வெறுப்பு? உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட இறக்கமே வராதா? ஓகே சார். ஓகே, இதெல்லாம் ஓகே தானே? எல்லாம் சரியா இருக்கான்னு பக்காவா பாத்து வச்சுக்கோ. ஓகே ஓகே சார். சரி, ஓகே. நீ போ, பேலன்ஸ் அப்புறம் பாத்துக்கலாம். கிளம்பட்டுமா சார்? நீ போ. என்ன தென்றல், ஆபீஸ்க்குள்ள நுழையும் போது ஏதோ யோசனையோட வர்றீங்க? என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, சிவானி நேத்தும் ஆபீஸ்க்கு வரல, இன்னைக்கும் ஆபீஸ்க்கு வரல. என்னாச்சுன்னு யாருக்கா தெரியுமா? அவங்க எப்படி ஆபீஸ்க்கு வருவாங்க? சித்து விஷயத்துல அவங்க பண்ண திருவிளையாடல் தான் ஆபீஸ் முழுக்க பரவிடுச்சே. அப்படியா? யார் சொன்னது? நான் தான் சொன்னேன். ஏன் சிறுத்தை இதை எல்லாருக்குமே தெரியப்படுத்தின? என்ன தென்றல் பேசுற நீ? அவ என்ன சாதாரண தப்பா பண்ணா? அந்த ஆண்டாள் பாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு எவ்வளவு கேவலமான காரியத்தெல்லாம் பண்ணிருக்கா. அவ யாரு, எப்படிப்பட்டவ எல்லாம் இந்த ஆபீஸ் முழுக்க எல்லாருக்கும் தெரியணும். அப்பதான் அவ இனிமே உன் வாழ்க்கையில விளையாடாம இருப்பா. ஒரு நிமிஷம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என் கேபினுக்கு வாங்க. எங்க என்னங்க பேசணும்? எது வரனாலும் இங்கே சொல்லுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ளீஸ் கொஞ்சம் என் கேபினுக்கு வாங்க. என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்? போய் என்ன விஷயம் கேட்டு வாங்க. போடா. உட்காருங்க. பரவாயில்ல, என்ன விஷயம் சொல்லுங்க. அங்க நான் பண்ணது தப்புதான். என்னதான் ஆண்டாள் மேடம் ஐடியா கொடுத்திருந்தாலும் அவங்க பேச்ச கேட்டு நான் இவ்ளோ சீப்பா நடந்திருக்க கூடாது. அது எவ்ளோ பெரிய தப்புன்னு எனக்கு ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுது.
ஐ எம் வெரி சாரி. சித்து, ஒரு நாள் உங்ககிட்ட நான் ஒரு கதை சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அது ஒண்ணு கதை இல்ல, நிஜமா என் வாழ்க்கையில நடந்த சம்பவம். சித்து, இவங்க என்ன சொல்றாங்க? நான் மும்பைல இருக்கும்போது சித்து மாதிரி உருவத்துல இருக்கிற ஒருத்தரை நான் காதலிச்சேன். அவரும் என்ன உயிருக்கு உயிரா காதலிச்சாரு. என்னத்த அப்படி பாக்குறீங்க? கல்யாணம் ஆன பொண்ணுங்க எல்லாரும் மாங்கல்யத்துல குங்குமம் வச்சுக்கிறது சகஜம் தானே? சகஜம்தான். ஆனா நீயே இதெல்லாம் செய்யறன்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியலையா? நானும் கல்யாணம் ஆன பொண்ணு தானே. நிலா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேப்பேன், நீ மறைக்காம உண்மையை சொல்லணும். என்ன விஷயத்த? நீயும் ஆகாஷும் சந்தோஷமா தான் இருக்கீங்களா? உனக்கும் ஆகாஷுக்கும் ஏதாவது பிரச்சனையாமா? என்னத்தை இப்படி கேக்குறீங்க? எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கும்? நீங்க தான் பாக்குறீங்களே, அவர் என்ன தலையில வச்சு தாங்க